பா வேலை கிடைச்சிருப்பா. ஒயின் ஷாப்பா? ஆமாப்பா, ஒயின் ஷாப்ல பாட்டில் கொடுக்குற வேலை. எல்லாம் பண்ண போறோம் முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. 10வது 5 அட்டம் வச்சிய அப்பயே ஒரு ஒயின் ஷாப்ல பாட்டில் பொறுக்க விட்டுருப்பான்ல. நீ படிச்சு ஐடிக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டா பை மாதிரி தெரியுது இல்ல. டா எடுத்துட்டு போ. நல்ல வேலையா? பின்ன என் பையனுக்கு ஒயின் ஷாப்ல வேலை கிடைக்கிறது என்ன சும்மாவா? 50 பாட்டில்ல ஒரு சொட்டா எடுத்தா கூட ஒரு கட்டிங் கிடைக்கும். டேபிள்ல உசந்து கிடக்குற மிச்சர்லாம் எடுத்தா கூட 1 கிலோ மிச்சர் தெரியும். தூங்கிட்டானா பையன்? சாப்பிட கூட இல்லை. 2 வாரத்தை நல்லா பேசணும், ஒரு கட்டிங்காக சாப்பிடுவேன். என்ன பேச சொல்றேன்? இத்தனை எவ்வளவோ அடிச்சிருப்பேன், திட்டிருப்பேன், உதச்சிருப்பேன். திடீர்னு நீங்க நல்லா பேசினா அப்பா கட்டிங்காக நம்ம கிட்ட நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான் பையன். என்னங்க குழந்தை மாதிரி அனுப்பிச்சுட்டு? அட போடி, இந்த பையனுக்குள்ளேயும் ஏதோ இருந்திருக்கு. இன்னைக்கு ஒயின் ஷாப் ஆஃபர் லெட்டர் கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு இனிமே உன்கிட்ட நான் கட்டிங் 10 ரூபா வாங்கிடுவேனாயா அப்படின்னு எனக்கு செருப்பாத அடிச்ச மாதிரி இருந்தது. இனிமே எவன்கிட்டயாவது நம்ம போய் கட்டிங் கையேந்திர நிலைமை வருமா? என் பையன் டெய்லி வேலை முடிச்சுட்டு வரும்போது பாட்டில் சொட்டா ஊத்தி ஒரு கட்டிங் எனக்காக உசார் பண்ணி வந்துருவோம் தெரியுமா?